ஈரோடு மாவட்டம் பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளோடு 40க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். வறட்சி காரணமாக குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கிடைக்கும் தண்ணீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். தண்ணி சீரான குடிநீர் வந்தால் கரெக்டாக இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வர்றப்போ அந்த தேக்கி வைக்கிற தண்ணியில் கொசு கிருமிகள் எல்லாம் வர்றது. தமிழக அரசு இதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்குனால் என்னென்ன பாதிப்பு வருது, எதனால் வருதுங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கு. தேங்கிய கழிவுகளை சுத்தம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் அதிகப்படியான கொசுக்கள் உற்பத்தியாகி மக்களை நோய் தொற்றுக்கு ஆளாக்குவதாக கவலை தெரிவிக்கும் பொதுமக்கள் கிராமங்கள் தோறும் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து விரைவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். கோபி வட்டத்தில் அப்புறம் இங்கே ஜிஹெச் தண்ணி சுத்திகரிப்பு வர்றதில்ல. ஜிஹெச்சில் எல்லாம் போய் பார்த்தாலும் டாக்டர் தொட்டே பார்க்குறதில்லைங்க. இதுக்கு காரணம் சுத்திகரிப்பு இல்லாத தண்ணி வருது. அப்புறம் 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு எல்லாம் வருதுங்க. அதை வச்சு நாங்கள் அதை வச்சு குடிக்கிறோம். அதை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க. அப்புறம் தொட்டிலெல்லாம் ஊற்றி வைக்கிறனால அதுலேயும் புழு பிடிச்சிருதுங்க. ஜிஹெச்சில் டெய்லி ஒரு 40 பேர் 50 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால, அவங்களுக்கு என்ன காய்ச்சல்னு தெரியாதனால அவங்க சும்மா ஒரு மாத்திரை மருந்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவங்க அந்த பட்டி தொட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாத நிறையா பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க. கோபியில் பார்த்தீங்கன்னா, பெரியார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 பேர் இந்த வைரஸால் உயிர் போயிட்டு இறந்துட்டாங்க. டெங்கு காய்ச்சல் பரவல் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபாகரிடம் கேட்டபோது டெங்கு அறிகுறிகளோடு வருவோரை அனைத்து மருத்துவமனைகளிலும் உடனடியாக அனுமதித்து சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் அரசு மருத்துவமனைகளில் இதற்கான வசதிகளை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க கிராமங்கள் தோறும் மருத்துவ பணியாளர்கள் துரிதமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவம் மற்றும் செய்தியாளர் சந்திரசேகருடன் ஜான் மைக்கேல்.